Taste the Daily. குமரி மாவட்டம் களியக்காவிளையில் வீட்டில் வளர்க்கப்பட்ட பல லட்சம் ரூபாய் மதிப்பிலான புறாக்களை திருடியவர்கள் சிக்கினார். களியக்காவிளையைச் சேர்ந்த அன்சார் வீட்டில் வளர்க்கப்பட்டு வந்த 50க்கும் மேற்பட்ட புறாக்கள் திருடு போயின. இது தொடர்பான விசாரணையில் தூத்தூரைச் சேர்ந்த ஏடிஎம் கொள்ளை மற்றும் ஹெராயின் கடத்தல் வழக்கு குற்றவாளி ஜிம்சன் பிடிபட்டார். அவர் சிறையில் இருந்து பரோலில் வந்து இரவிப்புத்தன் துறை ஜெகதீஷிடம் சேர்ந்து புறாக்களை திருடியது தெரியவந்தது. இதையடுத்து நித்திரவிளையில் ஒரு வீட்டின் பின்புறம் பதுக்கி வைத்திருந்த புறாக்கள் மீட்கப்பட்டன. ஸ்டாலின் ஆட்சியில் பறவைகளுக்கு கூட பாதுகாப்பு இல்லையே என விமர்சனம் எழுந்துள்ளது. கள்ளக்குறிச்சி மாவட்டம் சங்கராபுரம் அருகே விரியூர் கிராமத்தில் நாட்டு துப்பாக்கி வைத்திருந்த ஒருவர் பிடிபட்டார். விரியூர் ஏரிக்கரை அருகே தாஜ் என்கிற அந்தோனி ராஜ் சட்டத்துக்கு விரோதமாக நாட்டு துப்பாக்கி வைத்திருந்தது தெரிய வந்து பிடிபட்டார். ஸ்டாலின் மாடல் அரசன் ஏவல் துறை கும்பகர்ண தூக்கத்தில் இருப்பதே நாட்டு துப்பாக்கிகள் வைத்திருப்போரின் எண்ணிக்கை நாளுக்கு நாள் அதிகரித்து வர காரணம் என பலரும் குற்றம் சாட்டுகின்றனர். தேனி அள்ளிநகரம் நகராட்சி ஆணையாளர் வீட்டில் லஞ்ச ஒழிப்புத்துறையினர் சோதனை மேற்கொண்டனர். அள்ளிநகரம் நகராட்சி ஆணையராக திருவள்ளூர் மாவட்டத்தைச் சேர்ந்த இயேசுராஜ் பணியாற்றி வருகிறார். இவர் ஏற்கனவே ஊட்டி உள்ளிட்ட இடங்களில் நகராட்சி ஆணையராக பணியாற்றிய நிலையில் திமுக ஆட்சியில் இருப்பதை பயன்படுத்தி வருமானத்திற்கு அதிகமாக சொத்து குவித்ததாக தொடர் குற்றச்சாட்டுகள் எழுந்தன. இந்நிலையில் இயேசுராஜ் தங்கியுள்ள தேனி நகராட்சி அலுவலர் குடியிருப்பிலும் அவரது திருவள்ளூர் வீட்டிலும் லஞ்ச ஒழிப்புத்துறையினர் தீவிர சோதனை மேற்கொண்டனர். இதையடுத்து ஸ்டாலின் ஆட்சியில் எங்கெங்க காணினும் ஊழல்தான் என்ற விமர்சனம் எழுந்துள்ளது. Taste the Daily.